கொடுத்துருக்கிற ஆன்சர் ஷீட்ஸ் இருக்குல்ல, அந்த OMR ஷீட், அந்த ஷீட்டில் ஃபில்அப் பண்ணுங்கள் எல்லாமே. அதில் ஃபில்அப் பண்ணணும், வெறும் கொஷினில் ஆன்சர் பண்ணக்கூடாது. ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களும் எல்லாத்தையும் மார்க் பண்ணிடுங்க. இப்போ நான் டிஸ்கஸ் பண்ணும்போது அது கரெக்டாக நீங்கள் எவாலுவேட் பண்ணிக்கணும். உங்கள் OMR ஷீட்டில் அந்த இதில் உங்கள் பேர் எழுதிடுங்க. பேர் எழுதி அதில் எல்லாத்தையும் மார்க் ஃபில்அப் பண்ணிடுங்க. முடிச்சாச்சுன்னு எவ்வளோ நேரம் வேணும்? எவ்வளோ கொஸ்டின் முடிச்சிருக்கு? எவ்வளோ முடிச்சிருக்கீங்கம்மா? லேட்டாக வந்ததா? ரைட், இப்போ கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பாருங்கள். வில் டிஸ்கஸ் த கொஷின் இன் டீட்டெயில். இது வந்து டெட் பேப்பர் 1 பேப்பர் 2க்கான மேத்ஸ். அதில் நம்பர்ஸ் அண்ட் அலைட் டாபிக்ஸ். அதில் நீங்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் டாபிக்ஸில் தான் இருக்கும். ஸோ இது பீயிங் எ ஃபர்ஸ்ட் டெஸ்ட், அந்த நம்பர்ஸ் எண்கள் சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ். ஸோ கொஷின் பேப்பர் அந்த லிங்க்கில் இருக்குது. கீழே அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க, அந்த கொஷின் பேப்பர் கிடைக்கும். ஆன்லைன் அட்டன் பண்ணுறவங்களுக்கு ஏற்கனவே அனுப்பிச்சாச்சு. ரைட், இப்போ நம்ம கொஷின்ஸை டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். கொஷின்ஸ் வந்து தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லையும் இருக்குது பாருங்கள். ரைட், ஃபர்ஸ்ட் கொஷின். ஃபர்ஸ்ட் கொஷினுக்கு ஆன்சர் என்ன? சி. அப்புறம் நான் ஏற்கனவே கிளாஸில் சொல்லியிருக்கிறேன், சரிங்களா? நான் எண்டிங், நான் ரெக்கரிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் எண்டிங்னா என்ன அர்த்தம்? முடிவில்லாமல் போய். நான் எண்டிங் எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். நான் எண்டிங்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். சும்மா பேசாமல் இருக்கக்கூடாது, சரியா? நான் எண்டிங்க்கு ஒரு எக்ஸாம்பிள். 1/3. 1/3 அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா 0.3333 நான் எண்டிங். இது ரெக்கரிங்கா நான் ரெக்கரிங்கா? சுழல் தன்மை இருக்கா அப்படின்னா சுழற்சி திரும்ப அது வருது பாருங்க, 3 3 3 3 சுழற்சி ஆகுது. அப்போ இது வந்து என்னது? நான் ரெக்கரிங். இது வந்து நான் எண்டிங் ரெக்கரிங். என்னைக்குமே நான் எண்டிங் அண்டு ரெக்கரிங். நான் எண்டிங்னா என்னதுன்னா முடிவில்லாதது, சரியா? முடிவில்லாமல் போயிட்டே இருக்கும், முடிவுரா. ரெக்கரிங் என்னது? சுழல் தன்மை உடையது. இப்படி இருந்துச்சுன்னா இது நமக்கு தெரியும், எப்படி நம்ம பார்த்துருக்கோம் நிறைய கிளாஸில், சரிங்களா? திஸ் ஆல்வேஸ் கேன் பி ரிட்டன் இன் த ஃபார்ம் ஆஃப் எப்படி எழுதலாம்? P/Qன்னு எழுதலாம். அதனால் இது கண்டிப்பாக என்னவா தான் இருக்கும்? ரேஷனல் நம்பர். இது விகிதமுறு எண், சரியா? அதே நான் ரெக்கரிங், நான் எண்டிங், நான் ரெக்கரிங்கிறது என்னது? விகித முறாயன், இர்ரேஷனல் நம்பர், சரிங்களா? ஸோ 1க்கு வந்து ஆன்சர் என்ன? பாம்பே. விகித முறு எண், ரேஷனல் நம்பர். 1க்கு B. சிலர் பார்க்குறாங்க 1 அவுட்டா, நான் 69 இருக்கேன். ரைட், புரிஞ்சுங்க. நான் எண்டிங், நான் ரெக்கரிங், சரியா? நான் எண்டிங், நான் எண்டிங்கில் 2 வகைப்படும். நான் எண்டிங் தான், எல்லாமே நான் எண்டிங் தான். 1.333333 போகிறது முடிவுறாது. அதே தமிழில் பை இருக்குது தெரியுமா? பை இஸ் ஈக்குவல் என்னது? 3.1415. அது முடிவுறாதா? முடிவுறா. ஆனால் இது ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்குது. இது ரேஷனல், அது இர்ரேஷனல். ஏன்னா அது சுழல் தன்மையே கிடையாது. சுழல் தன்மை என்னது? இவ்வளோ டோட்டலாக வந்து திரும்ப அதே ரிப்பீட்டெல்லாம் ஆகாது, சரிங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பை வந்து இர்ரேஷனல். பை இர்ரேஷனல்னு தெரிஞ்சாலே ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம், சரிங்களா? அதுலேயே குழப்பிங்க. நிறைய பேர் எப்படி பண்ணால் ரொம்ப கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் நிறைய எக்ஸாமில் பண்ணுவோம். அதான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் பண்ணாதீங்க. நல்லா தெரியும், ஆனால் ஆன்சர் எப்படி பண்ணியிருப்பீங்க? தப்பாக பண்ணிடும். கேர்லெஸ் மிஸ்டேக் யார் பண்ணுவா?
நல்லா படித்தவங்க பண்ணுவாங்களா, படிக்காதவங்க பண்ணுவாங்களா? நல்லா படித்தவங்க, மெத்த படித்தவங்க அவங்க தான் பண்ணுவாங்க. ஒன்றுமே படிக்கலன்னா பிரச்சனையே கிடையாது. ஏயோ பியோ சியோ, போன வருஷம் பி போட்டோம் போன டேட்டில், இந்த தடவை இந்த டேட்டில் மேத்ஸுக்கெல்லாம் இந்த தடவை டி போடுவோம், சரியா? அடுத்த டேட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்னு. மேத்ஸ் ஈஸியாக பண்ணக்கூடியது, இன்ட்ரெஸ்டிங்காக உள்ளக்கூடிய சப்ஜெக்ட். ஸோ ஒன்றுக்கு ஆப்ஷன் என்ன? பாம்பே. சரிங்களா? ஒரு கொஸ்டின்னா அது சம்மந்தப்பட்ட மற்ற விஷயங்கள், அது சம்மந்தப்பட்ட வேறு எந்த மாதிரி கேட்டாங்கன்றது என்ன பண்ண, சும்மா 1க்கு பி 4 6க்கு சி அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுல ஒரு விசேஷம் இல்லை. சரிங்களா? ரைட். அடுத்து ரெண்டாவது கொஸ்டின். 8th term of a இதெல்லாம் போட்டிருக்கோம். சரிங்களா? மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து எல்லாமே நம்ம வந்து ஏற்கனவே போட்டது தான். சரிங்களா? அந்த கான்செப்ட் எல்லாம் சொன்னது தான். சரிங்களா? இது புதுசாக உங்களுக்கு வந்து மீன் வந்து ஏற்கனவே என்னது பிடிக்க கற்றுக் கொடுத்தாச்சு. நீங்கள் என்ன பண்ணணும்? மீன் பிடிக்கணும். ரைட். 2க்கு ஆன்சர் என்ன? 2க்கு ஆன்சர் 8th term of an AP. நான் சொல்லியிருக்கேன், ஷார்ட்கட்டுங்கிறது என்னது? 15ஐயும் 20 என்னது பெருக்கணும். பார்த்துட்டோம். 15ஐயும் 20ஐயும் பெருக்கணும். ஸோ 1வது கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து என்னது? பி. 2வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னது? டெல்லி. 2வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டெல்லி. சரிங்களா? ஏன்னா 8th term அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா a + என்னது 7d வரும். a + 7d வரும். அங்கே 15னா n/2 அப்படின்னு அந்த 2 அடிபட்டு போய் n இன்ட்டு என்னது a + 7dன்னு வரும். அந்த 7dங்கிறது 20. 15 20ஐயும் பேருக்குன்னா வந்துடும். சிம்பிளாக நீங்கள் போட்டிங்கன்னா வந்துடும். சால்வ் பண்ணியிருப்போம் அந்த கொஸ்டின். அடுத்து 3வது கொஸ்டின். இது நம்ம பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? என்ன ஒன்று தெரியணும் இதுக்கு, அதுக்காக இதிலே 2 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இந்த 2 விஷயமும் தெரிஞ்சுக்கிற மாதிரி. பில்லியன்னா என்னன்னு தெரியும். சரியா? ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ஃபர்ஸ்ட் நோட்லேயே அதான் எழுதியிருப்பீங்க. 10⁶ மில்லியன். நமக்கு பில்லியன்னு படிப்பீங்க, ஆனால் நம்ம மனசுக்குள்ள என்ன நினச்சிக்குவீங்க? மில்லியன்னு நினச்சிட்டு 10⁶. 10 எத்தனை? இது 10 எத்தனை? 9. பில்லியன் அப்படின்னா 3வது கொஸ்டினை பார்க்குறோம். 10⁹. 10⁹ நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் என்னது? 10 × 10. ஏன்னா 10⁹ எப்படி பிரிக்கணும்னு சொல்லியிருக்கேன். 2⁹ இன்ட்டு என்னது 5⁹. அப்போ 10 × 10. அப்போ 10 × 10னா எவ்வளவு? 100. வெரி குட். 10 × 10னா 100. ஸோ ஆன்சர் என்ன? சி. அடுத்து, வாட் ஆர் த ப்ராப்பர் டிவைசர்ஸ் ஆஃப் 15⁻10? ப்ராப்பர் டிவைசர்ஸ்னா என்ன சொல்லியிருக்கேன் நான் சொல்லும் போதே. டிவைசர்ஸில் ப்ராப்பர் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணால் எதையும் சேர்த்துக்கூடாது. ப்ராப்பர்னா எதையும் சேர்த்துக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், 10 வகுக்கக்கூடிய எண்கள்லாம் வரிசையாக சொல்லுங்கள். இந்த 10 வச்சு எக்ஸாம்பிள் வச்சே சொல்லேன். தான் இன்னைக்கு சொன்னாலே நேற்று மறந்துடும். நேற்று சொன்னால் இன்னைக்கு மறந்துடுமோ? சரி, சொல்லுங்கள். 10 வகுக்கக்கூடிய எண்கள் எது? 1 2 5 10. ப்ராப்பர்னா என்ன அப்படின்னா, ப்ராப்பர்னா என்ன அர்த்தம்னா 1 எல்லா நம்பரையும் வகுக்குமா? அது எல்லா நம்பருக்குமே இருக்கும், அதை செய்யக்கூடாது. அதே நம்பரை வகுக்குமா? வகுக்காதா? அதை 2 மட்டும் விட்டுறணும். அப்போ எப்பவுமே ப்ராப்பர் டிவைசர்னு கேட்டானா எல்லா டிவைசரையும் கண்டுபிடிச்சு எத்தனையை கழிச்சிடணும்? 2 கழிச்சிடணும். சரியா? அப்போ இந்த 15⁻10 எப்படி எழுதலாம்? உடனே சொல்லணும். 15⁻10 இதெல்லாம் நம்ம யோசிக்க கூட கூடாது. எத்தனை விட பார்த்துருக்கோம் நம்ம. 15⁻10 எப்படி எழுதலாம்? 3⁻10. வெரி குட். 5⁻10 அப்படின்னு எழுதணும். அப்போ எவ்வளோ டிவைசர்ஸ்? 7. 121 டிவைசஸ். அப்போ -2. ஆன்சர் என்ன? ஸோ ஆன்சர் வந்து சி. ப்ராப்பர் டிவைசர்ஸ்னா என்னன்னு கத்தி. சரிங்களா? சில சமயம் அவனே கொஸ்டின்லேயே கொடுத்துருவான். சரிங்களா? 15⁻10 அதை வகுக்கும் எண்கள் 1 மற்றும் அதனை தவிர எத்தனை அப்படின்னா என்ன அர்த்தம்? ப்ராப்பர் டிவைசர் கேட்குறான். ஸோ 4க்கு ஆன்சர் என்னது? சி. சில பேர் 4க்கு வந்து அது எது அது வந்து முறையானது கேட்டாலும் முறையற்றது கேட்டாலும் நமக்கு தெரிஞ்சது 11 × 11 121 போடு அப்படின்னு போட்டிருப்பீங்க. சரிங்களா? ப்ராப்பர் டிவைசர்ஸ் அப்படிங்கிற வார்த்தை தெரியும். ரைட். அடுத்து, ஃபைண்ட் த யூனிட் டிஜிட் ஆஃப் 37⁻39. என்னது? நிறைய பார்த்துருக்கோம். 7⁻9. 7⁻39. 7⁻39னா 7 என்னது? 7ஓட சுழல் நம்பர் என்ன? சுழல் எண் என்ன? வாட் இஸ் த பீரியட்? அது 7ஓட பீரியட் என்ன? 4. வெரி குட். அப்போ 7ஓட பீரியட் 4 அப்படின்னா வாட் இஸ் 7⁻9? 7⁻3 என்ன? அதான் எதில் முடியும் அவ்வளோதான். 3. ஸோ ஆன்சர் என்ன? பாம்பே. 5க்கு பி.
அஞ்சாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் பி. சரிங்களா? இதை சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே. 37 to the power 39 அப்படின்னா நீங்கள் எதை கண்டுபிடிச்சா போதும்? 3 power 39 கண்டுபிடிச்சா போதும். 3 power 39ங்கிறது எதற்கு சமம் அப்படின்னா 7 to the power என்னது? 3க்கு சமம். 7 to the power 3 எதில் முடியும்? 7 × 7 9, 9 7 63. எனக்கு தேவை யூனிட் டிஜிட்ங்கிறதுனால நம்பர் எல்லாம் 7 power 3 எல்லாம் கஷ்டப்பட்டு பெருக்கி 343 கண்டுபிடிக்க கூடாது. மேத்ஸை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் பண்ணுறது முக்கியமே கிடையாது. இதில் உள்ள எந்த கொஸ்டினுமே 30 செகண்ட்ஸுக்கு மேலே டைம் தேவைப்படாது. 30 செகண்ட்ஸு. சரியா? சில பேருக்கு 30 நிமிஷமே பத்தாது ஒரு கொஸ்டினுக்கே. சரியா? 30 செகண்ட்ஸு. அப்போ 70 × 30 செகண்ட்ஸ்னா அந்த கொஸ்டின் பேப்பரோட டைம் என்ன தெரியுமா? அரை மணி நேரம் கொஸ்டின் பேப்பர், ½ an hour கொஸ்டின் பேப்பர். சரிங்களா? பட் டெட்டு ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைம் நிறையவே இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் ஆன்சர் அதுக்குன்னு நிறையவே இருக்குன்னா 1 நாள் 2 நாள் 3 நாள்லாம் இருக்காது, 3 மணி நேரம் தான். சரியா? அதுக்குள்ளே மற்றதெல்லாம் சேர்த்து முடிக்கணும். ரைட். 6வது கொஸ்டின் ஆன்சர் என்ன? ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஜீரோ. நிறைய இதுக்கு பேனாவே எடுக்க தேவையில்லை, பேனாவே எடுக்க தேவையில்லை. ஐயா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இந்த 500 ஃபேக்டோரியலா அப்படின்னா வரும் உங்களுக்கு. 500 விட்டுறணும். 500 விட்டு என்ன பண்ணணும்? அடுத்து 500 5ஆல் வைத்தா 100, 100னா 20, 20னா 4, 124. அவ்வளோதான். அதுக்கு பேனா அடுத்து ஒரு பக்கம் போட்டு பிடிஓ பிறகு பின்பக்கம் திருப்பி பார்க்கவும்லாம் போடக்கூடாது. ஆன்சர் என்ன? ஏ. அடுத்து சொல்லுங்க. 7க்கு ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். 7க்கு ஆன்சர் சொல்லுங்க. a² - b². ஃபார்முலா என்ன? a + b × a - b. அப்போ இது ஒன்றும் கிடையாது. 10⁴ + 1 அப்படின்னா பயந்துடக்கூடாது. 10⁴ + 1 என்னது? அது 10,001. இது வந்து 10,000லேருந்து 1 கழிக்கிறது 9,999. சரியா? அதுலேருந்து அப்போது ரெண்டையும் கூட்டினா கிடைக்கிறது என்னது? 20,000. ஸோ அப்போ அங்கே ஒரு ப்ளஸ் a + b × a - bங்கும் போது 2 கிடைக்கும். அப்போ ஆன்சர் என்னது? 40,000. புரியுதா? பாருங்க. இது 10⁴ + 1. 10⁴ + 1 என்னது? 10,001 மைனஸ் 10,001 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் என்னது? 999. இது ஹோல் ஸ்கொயர். இதனால கண்டுபிடிக்க போகிறோம். a² - b² a + b × a - b. a + b இதுதான் a, இது b. சரிங்களா? a + b எவ்வளவு? 20,000 × a - b. இதுக்கு ரெண்டு வித்தியாசம் என்னது? 2. So therefore this is what? 40,000. சொல்லியிருக்கிறது எப்படி அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லியிருக்கோம், பார்த்துருக்கோம். ரைட். ஸோ ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் லெசன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அதில் கேளுங்க சேட் பண்ணி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 8. 8க்கு ஆன்சர் என்ன? சிம்பிள். 8க்கு ஆன்சர் என்ன? 8க்கு ஆன்சர் வந்து A. x + 1/x. ஈவன் நீங்கள் ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிக்கிறதுன்னு வச்சுங்களேன். சில கொஸ்டின்ஸ்லாம் பேனா எடுக்காமே ஆன்சர் பண்ணலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 3 1/3 அப்படின்னா 3 × 1/3 3 + 1/3. 3 1/3ன்னு போட்டால் 3 × 1/3 3 + 1/3 3 + 1/3 எப்போவுமே. அப்போது திஸ் இஸ் ஈக்குவல் டு கொடுத்துட்டான். எக்ஸ் ப்ளஸ் என்னது? 1/xன்னு கொடுத்துருக்கான். அப்போ எக்ஸுங்கிறது என்னது? ஆட்டோமேட்டிக்கா 3 தான். அதான் இப்போ பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இல்லைனாலும் நான் கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? 3ன்னு போட்டால் அப்போ ஆட்டோமேட்டிக்காக இப்போ எக்ஸுக்கு 3 போட்டிங்கன்னா என்ன கண்டுபிடிக்க சொல்கிறேன் அப்படின்னா 27 ப்ளஸ் என்னது? 1/27. இதான் கேட்குறாங்க. 27² எவ்வளவு? 729. 729 ப்ளஸ் அப்போ ஆன்சர் என்னது? 780 எவ்வளவு? 27. சார் 730. 730 ப்ளஸ் சார் ஆன்சர் என்ன? டி. உங்களை யார் ஏன்னு சொல்ல சொன்னா? ஏன்னு சொன்னீங்களா நீங்கள்? ஓ, அப்படியே கியூப் இருந்ததுன்னா அப்படியே 3 கியூப் அப்படியே பண்ணிட்டோம்னா ஜாலியாக இங்கே 3 கியூப் 27. அது கொஞ்சம் கூட கஷ்டப்படுறதே கிடையாது. ஆன்சர் என்னது? 730/27. ஆப்ஷன் 8க்கு டி தான் ஆன்சர். இதில் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன், நார்மலாக பண்ணக்கூடியது என்னதுன்னா எக்ஸ் + 1/x = எவ்வளவு? 10/3. சரியா? இப்போ ரெண்டு பக்கம் என்ன பண்ணுங்க? கியூப் பண்ணுங்க. அப்போ கியூப் பண்ணால் இது என்ன வரும்? 1000/27. சரிங்களா? 1000/27. இது என்ன வரும்? ஃபார்முலா x³ + 1/x³
plus 3 into x into 1 by x அடிபட்டு போயிடும். அப்புறம் என்ன x plus 1 by x. So therefore எனக்கு தேவை இதானே. So this is equal to எனக்கு இதான் கண்டுபிடிக்கணும். This is equal to 100 by 27 என்னது minus 3 into இதான் தெரியுமா எனக்கு எவ்வளவு 10 by 3 அடிச்சா இது வரும். So therefore 100 1000 இது வந்து 270 அதுல இருந்து கழிச்சு போட்டீங்க அப்படின்னா அடுத்த ஆன்சர் 230 730 ரைட். அதான் இங்க வருது இல்ல, அடுத்த ஸ்டெப் போடணுமா பாருங்க. ஸோ எவ்வளவு ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1000 மைனஸ் என்ன வரும் 270 பை என்னது 27. This is equal to 1000 minus 270 எவ்வளவு 730 by 27. சுருக்கிறதுனா சுருக்கணும். அது வந்து இது வந்து தகா பின்னமா இருக்கு. இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் மிக்சட் ஃப்ராக்ஷனாக கலப்பு பின்னமாக எழுதிக்கலாம். ரைட். அடுத்து 8க்கு ஆன்சர் டி டெல்லி. 9க்கு ஆன்சர் என்ன 9க்கு ஆன்சர் பி ஃபார் பாம்பே. 9க்கு ஆன்சர் பி ஃபார் பாம்பே. அது பார்த்துருக்கோம் நமக்கு 1/3 1.3 1.3 எப்படி எழுதலாம் 1.3 ரெக்கரிங் சரிங்களா. அப்போ 1 + 3/9 அப்போ 1 + 1/3 மைனஸ் 2/3 6/9 வரும். அது 2/3 போட்டிங்கன்னா ஆன்சர் என்னது பி. 9க்கு பி. 10க்கு ஆன்சர் என்ன 10 சிம்பிள். யூ கேன் ஹேவ் அன் ஈக்குவேஷன் அதை வச்சு கூட நீங்கள் சால்வ் பண்ணி போட்டலாம். ஸோ ஆன்சர் என்ன 10க்கு சி. எத்தனை கோழிகள் 2 ஈக்குவேஷன்ஸ் வரும் சரிங்களா. ஹென் அண்டு கோட்ஸ். ஹென்னுக்கு கோட்ஸுக்கு. ஹென்னுக்கு எத்தனை கால் 2. இதுக்கு 4 கால் சரிங்களா. ஸோ அதை வச்சு நீங்கள் ஈக்குவேஷன்ஸ் போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். மொத்தம் எவ்வளோ சொல்லியிருக்கு 24. ஓகே. தமிழில் ஏதாவது வித்தியாசமாக இருந்தால் தமிழில் ஏதாவது இல்லைன்னா எந்த வெர்ஷனை தான் பார்த்துக்கணும் இங்கிலீஷ் வெர்ஷன் தான் பார்த்துக்கணும் சரியா. தமிழில் இல்லவே இல்லைன்னா இந்த ப்ராப்ளத்தை தமிழில் இருக்கிறத வச்சு நீங்கள் ஆன்சரே பண்ண முடியாது சரியா. அப்போ ப்ராப்ளத்தில் ஏதோ உதைக்குதுன்னு பார்க்கணும் சரியா. ப்ராப்ளத்தில் ஏதோ உதைக்குது அப்படின்னா மேலே பார்க்கணும் சரிங்களா. கிளியராக கொடுத்துருப்பாங்க. தமிழில் ஏதாவது நம்பர் மிஸ்ஸிங்கோ அதுனோ கூட யாரும் பொறுப்பெல்லாம் கிடையாது. நீங்கள் இங்கிலீஷை பார்த்தா ஆன்சர் பண்ணியிருக்கணும் சரிங்களா. அதான் கொஸ்டினில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸே அதான். ரைட். 11க்கு ஆன்சர் என்ன முடிவுறா மற்றும் சுழல் தன்மையற்ற. சுழல் தன்மை இல்லைன்றான் சரியா. ஆனால் முடிவும் இல்லைன்றான். ஆன்சர் என்ன இது ஒரு இர்ரேஷனல் நம்பர். 11க்கு சி. அடுத்து 12வது கொஸ்டின் சொல்லுங்க. 0.3 p/q. அப்போ 0.3ங்கிறது என்னது 0.3 பார் அப்படிங்கிறது பார்த்தோம் 1/3. ஸோ therefore சிம்பிளான கொஸ்டின். 12க்கு என்னது சி. உங்களுக்கு நிறைய டிஇடி கொஸ்டின்லாம் நிறைய அனலைஸ் பண்ணிட்டு தான் அந்த கொஸ்டின்ஸ்லாம் எடுத்தது. நிறைய பாஸ்ட் இயர்ஸ் மினிமம் 3 பேப்பர் நடந்திருக்கு உங்களுக்கு சரிங்களா. இந்த 3 கொஸ்டின்ஸ்லாம் அனலைஸ் பண்ணி எந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னு அனலைஸ் பண்ணி எல்லாமே உங்களுக்கு கான்செப்டை இது பண்ணுறீங்களா அப்படிங்கிறதா இருக்கணும் இல்லையா. ரொம்ப கால்குலேஷன்ஸாக உங்களுக்கு கேட்குறதே கிடையாது. அதாவது அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஏகப்பட்ட கால்குலேட் பண்ணி 2 பக்கம் எழுதியெல்லாம் ஆன்சர் பண்ணுறதுலாம் கிடையாது. பார்த்த ஒன்று புரிஞ்ச ஒன்று பண்ணுறீங்களா. அது ஃபிசிக்ஸாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும். கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த கொஸ்டின்ஸ் வந்து ஒரு சயின்ஸ் அண்ட் மேத்ஸில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் நிறைய கீஸில் கூட அது நிறைய இடத்துல தப்பாக இருக்குது சார் அது போட்டிருக்காங்கன்னாங்க. பேசிக்கான கொஸ்டின் ஃபிசிக்ஸில் சரிங்களா. இது உங்களுக்கு கேட்டாங்க ஆவரேஜ் வெலாசிட்டின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. வெலாசிட்டிங்கிறது தெரியணும், ஸ்பீடு அப்படிங்கிறது என்னென்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் அந்த கொஸ்டின்ஸை ஈஸியாக பார்த்தோன்னே. அதாவது அந்த கொஸ்டின் அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் கால்குலேஷன் இதில் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ண முடியுதா, அந்த கான்செப்ட் தெரியுதா அப்படின்னு கேட்கும். இப்போ சிம்பிளாக பார்க்குறதுன்னு வச்சுக்கங்களேன். இங்கே வந்து ஒரு ஆளோட நிறைனா என்னது மாஸ் சரியா. ஒரு ஆளோட மாஸ் சரிங்க. ஒரு ஆளோட மாஸ் வந்து இங்கே வந்து 60 கிலோ. நிலாவில் அவரோட மாஸ் வந்து எவ்வளவு இருக்கும் அவ்வளோதான் கொஸ்டின். சிம்பிளான கொஸ்டின். ஆன்சர் என்ன
mass of a person is 60 kg on earth. சரிங்களா? What is his mass on the moon? ஆன்சர் என்ன? நீங்க மேத்ஸ் தானே, அப்ப சயின்ஸ் உண்டு தானே, சரியா? எவ்வளவு? அப்படியா? அப்படி ஏதாவது பேப்பர்ல போட்டுருந்ததா? நிலாவில் வந்து பாதியா போயிடுவான், இங்க இருந்தா பாதியா 1/6 ஆன்சர் என்ன? சொல்லுங்க. 10ன்னு சொல்றவங்களாம் கை தூக்குங்க. எதுக்காவது கை தூக்கி ஆகணும், சரியா? 10 ரைட்டு. 30 60 ஒருத்தர் தான் தூக்கியிருக்காரு. ஆன்சர் என்ன தெரியுமா? 60 தான். மாசு எங்க போனாலும் மாறவே மாறாது. இது பேசிக் கான்செப்ட் இன் பிசிக்ஸ். மாஸ் சேம் எவ்ரிவேர். நிறை எந்த இடத்துக்கு போனாலும் மாறாது. மாறக்கூடியது எது? வெயிட் தான் மாறும். நிறைங்கிறது வேற, வெயிட்ங்கிறது வேற. W இஸ் ஈக்குவல் டு என்னது? mg. கிராவிட்டி சேருது. நிலால கிராவிட்டி 1/6, அதனால வெயிட் மாறும். சென்னையில ஒரு வெயிட் இருக்கும், கோயம்புத்தூர்ல ஒரு வெயிட் இருக்கும், தொட்டப்பட்டால ஒரு வெயிட் இருக்கும், ஆனைமுடியில ஒரு வெயிட் இருக்கும், கடலுக்குள்ள ஒரு வெயிட் இருக்கும். ஆனா நிறை எப்படி இருக்கும்? எந்த யூனிவர்ஸ்ல, எந்த பேரண்டத்துல எங்க போனாலும் மாறாது. இந்த பூட்டோட ஒவ்வொரு பூட்டுக்கும் இருக்கும். ஒரு பூட்டுக்குங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இந்த பூட்டோட இப்ப கையில ஒரு பூட்டு வச்சிருக்கேன். இந்த பூட்டோட நிறை அதிகமா இருக்குமா, வெயிட் அதிகமா இருக்குமா? இங்க எர்த்த பொறுத்த வரைக்கும் வெயிட் தான் அதிகமா இருக்கும். ஏன்னா நிறைங்கிறது எதுவோ. இப்ப இந்த ஒரு பூட்டோட நிறை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். தெரியுமா? இந்த பூட்டுக்கு எவ்வளவு வெயிட்னு பாருங்க. அதை எதால வகுக்கணும்? 9.8ஆல வகுக்கணும். ஏன்னா நம்ம பெருக்குவோம் இங்க, சரிங்களா? வெயிட்டுங்கிறது மாசோட பெருக்கும், சரிங்களா? அதனாலதான் அதாங்க. இந்த இந்த பூட்டோட வெயிட் வந்து 980 கிராம். அப்பனா மாசம் என்ன? இதோட வெயிட் வந்து 980 கிராம். ஏன் 980ன்னு சொல்லியிருக்கேன்ல, நீங்களா ரொம்ப கஷ்டப்படுவீங்க, சரியா? வகுக்கிறதுக்கு அப்படியே விட்டுருவீங்க ப்ராப்ளத்தை, நாளைக்கு பார்த்துக்கலான்னு விட்டுருவீங்க அப்படிங்கிறதுக்காக மாட்டேன். அப்ப 980 பை என்னது? 9.8 எவ்வளவு? 100. அப்ப இதோட மாஸ் என்னது? அப்ப கிட்டத்தட்ட 1 கிலோ உள்ளது எல்லாமே. 1 கிலோ ஒரு பொருள் இருக்குதுன்னா அதோட மாஸ் எவ்வளவு இங்க பூமியில? 100 கிராம் அர்த்தம். அதனால நீங்க ஆக்சுவலா ப்ராப்ளத்துல நீங்க 9.8 கூட எடுக்க தேவையில்லை. சில சமயம் கிராவிட்டி என்னன்னு எடுத்துக்கணும் அவனே சொல்லிடுவான். 10ன்னு எடுத்துக்கலாம். 9.8ங்கிறது ஒண்ணுதான், 10ங்கிறது ஒண்ணுதான், சரியா? 9.8ங்கிறது ஒரு மாதிரி இருக்கும், 10 சூப்பர், சரியா? நம்ம ஈஸியா எடுத்துக்கலாம் இதுதான். ஸோ அதுக்காக தான் அப்ராக்சிமேட்லி டேக் த வேல்யூ ஆஃப் GS 9.8. ஸோ அதனால அது ஒன்று. அதே பிசிக்ஸ்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஆவரேஜ் வெலாசிட்டின்பா, ஆவரேஜ் ஸ்பீடுன்பா. ஆவரேஜ் ஸ்பீடு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை என்னது? டோட்டல் டைம் டேக்கன். ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன தெரியுமா? டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா சொல்றேன். இங்க இருந்து நான் அடையாருக்கு, அண்ணா நகர் டு அடையார் 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறேன். இது வந்து மேத்ஸ்லையும் கேட்பான், யோசிச்சுங்க, சரிங்களா? மேத்ஸ்லையும் வருவாங்க, பிசிக்ஸ்லையும் வரும். இங்கேருந்து நான் 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் அடையாருக்கு போகிறேன். வரும்போது 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் வர்றேன், சரிங்களா? வாட் இஸ் மை ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த ஜேர்னி? வென் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு இஸ் சேம் பட் 2 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ், தென் த ஆவரேஜ் ஸ்பீடுக்கு வந்து என்ன ஒரு மீன் யூஸ் பண்ண சொல்லியிருப்பேன், உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன், சரிங்களா? என்ன மீன் சொல்லியிருப்பேன்? ஹார்மானிக் மீனை தான் யூஸ் பண்ணணும். ஹார்மானிக் மீனை யூஸ் பண்ணீங்கன்னா ஒருத்தர் 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்தான்னு வச்சுங்களேன், அவனோட ஆவரேஜ் ஸ்பீடு என்ன தெரியுமா? 48 கிலோமீட்டர்னு வரும். 2xy பை இதான் வாட் இஸ் ஆவரேஜ் மீன்ங்கிறது என்னது? 2/1/x ப்ளஸ் 1/y, சரிங்களா? இது போட்டிங்கன்னா 2xy பை x ப்ளஸ் ஒய்னு வரும், சரிங்களா? இதுக்கு எக்ஸுக்கு பதில் 40, ஒய்க்கு பதில் 60 போட்டு அடிச்சு பார்த்தீங்கன்னா என்ன வரும்? 48 வரும். இப்போ அதே கொஸ்டின் எப்படி கேட்குறான்? நான் இங்கேருந்து அடையாருக்கு 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறேன். வரும்போது அடையாறுலேருந்து இங்கே வந்து 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்துட்டேன். வாட் இஸ் மை ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்றான். இதான் கொஸ்டின் கேட்டது உங்களுக்கு, சரிங்களா? இந்த கொஸ்டின் கேட்டது இதுதான், சரிங்களா? ஆவரேஜ் வெலாசிட்டின்றான். இப்போ ஆவரேஜ் வெலாசிட்டினா என்னது? டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை என்னது? டோட்டல் டைம் டேக்கன். அப்போ டைம் டேக்கன் எதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்குறான். வாட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் மை? டிஸ்பிளேஸ்மெண்ட்னா தமிழ் என்னது? இடப்பெயர்ச்சி, சரியா? அப்போ இடப்பெயர்ச்சிங்கிறது நான் இங்கிருந்து அங்க போறேன், சரிங்களா? அதான் ரொம்ப முக்கியமானது, சரியா? அதாவது நான் இங்க இருந்து அடையார் 10 கிலோமீட்டர் வச்சுக்கோங்க. இங்க இருந்து அடையாருக்கு 10 கிலோமீட்டர் போயிருக்கேன். வாட் இஸ் மை டிஸ்டன்ஸ் டிராவல்டு?
10 kilometer. What is my displacement? டிஸ்பிளேஸ்மெண்ட்னா இடப்பெயர்ச்சி. டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்பவுமே என்ன சொல்லணும்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி 2 பாயிண்ட்ஸ். சரியா? நான் இங்கேருந்து அடையாருக்கு 10 கிலோமீட்டரில் போயிருக்கேன். ஆனால் நீங்கள் மேப் எடுத்து நீங்கள் ஏரியல் வியூவில் பார்த்தீங்கன்னா அடையார் 10 கிலோமீட்டர் இருக்குமா, அதோட கம்மியாக இருக்குமா? கம்மியாக இருக்குமா? அங்கே தான் இருக்குது. நான் இங்கேருந்து இதுதான் அடையார்னு வச்சுக்கங்களேன், இதுதான் அண்ணா நகர் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது ஒரு இடம். சரிங்களா? இது வந்து ஒரு எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. நான் இதுக்கு வந்து இப்படியாவது போயிட்டு நீங்கள் போயிருப்பேன். வாட் இஸ் மை டிஸ்பிளேஸ்மெண்ட்? டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது என்னது? Always a straight line, the shortest distance between the 2 points. எப்பவுமே டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கும்? கம்மியாக தான் இருக்கும். டிஸ்டன்ஸ் டிராவல்டு வந்து இதுதான் உங்களுக்கு இதில் ரீசனிங் கொஸ்டின்ஸில் கேட்பான். என்ன கேட்பான் தெரியுமா? ஒருத்தர் ஏயிலேருந்து பிக்கு போயிருக்கார், அப்புறம் பியிலேருந்து இடப்பக்கம் திரும்பி போயிருக்கார். இப்போ எவ்வளோ தொலைவில் இருக்காருன்னா அங்கே போன இடத்தெல்லாம் போய் கூட்டக்கூடாது. எதை போய் கூட்டுவீங்க நீங்கள்? நேராக ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டிருப்பீங்க. போட்டிங்கன்னா பித்தாகரஸ் தியரத்தை அப்ளை பண்ணி கால்குலேட் பண்ண வேண்டிய வரும். அதுக்கு பேர் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லுங்க. நான் இங்க இருந்து அடையார் போயிட்டேன் 10 கிலோமீட்டர், திரும்ப அடையாறுல இருந்து இங்க வந்துட்டேன். வாட் இஸ் மை டிஸ்பிளேஸ்மெண்ட்? சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது. வாட் இஸ் மை டிஸ்பிளேஸ்மெண்ட்? இங்க இருந்து அடையார் 10 கிலோமீட்டர் போனேன், அங்க இருந்து திரும்ப 10 கிலோமீட்டர் வந்துட்டேன். வாட் இஸ் மை டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல்ட்? நான் கடந்த தொலைவு எவ்வளவு? 20. What is my displacement? 0. நான் எங்க இனிஷியல் பொசிஷனுக்கும் ஃபைனல் பொசிஷனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் டிஃபரன்ஸ். நான் இப்போ எங்க இருக்கேன்? போயிட்டு வந்துட்டேன். இப்போ இனிஷியல் பிளேஸை பார்க்குறேன், ஃபைனல் பிளேஸை பார்க்குறேன். என்னது? 0. அப்போ அதான் அங்கே எக்ஸாமில் போன தடவை கேட்டிருந்தாங்க சயின்ஸில். ஒருத்தன் இங்கேருந்து இவ்வளோ கிலோமீட்டர் போயிட்டு திரும்ப இங்கே வந்துட்டான். வாட் இஸ் ஆவரேஜ் வெலாசிட்டின்னு கேட்டான். ஆவரேஜ் வெலாசிட்டிங்கிறது என்னது? 0. ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது? அங்கே 0. திரும்ப அதே இடத்துக்கு வந்துட்டியே. ஸோ அங்கே 0 இஸ் த ஆன்சர். ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் தான். ஏன்னா ஸ்பீடுங்கிறது வந்து என்னது? ஸ்கேலார் குவான்டிட்டி, அது எண்ணளவை. சரியா? வெக்டார் குவான்டிட்டி என்னது? வெலாசிட்டிங்கிறது வெக்டார் அளவை. வெக்டார் அளவைங்கும் போது என்ன தெரியணும்? எனக்கு டைரக்ஷன் தெரியும். டைரக்ஷனோட இருக்கிறதா முக்கியம். நான் 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போறேன்னு வச்சுக்கங்களேன், எங்கே போறேன்றது நான் சொல்லணும் அவசியமே கிடையாது. நான் இங்கேருந்து வேலூருக்கு போகலாம், இங்கேருந்து திருச்சி பக்கம் போகலாம், இந்த பக்கம் பாரிஸ் பக்கம் போகலாம், மேலே போகலாம், கீழே போகலாம், எப்படி வேணாலும் போகலாம். 60 கிலோமீட்டரில் போகிறேன். ஆனால் நான் இதே சொல்கிறேன்னு வச்சுக்கங்களேன், நான் 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறேன், வெலாசிட்டியில் போகிறேன். என்ன பண்ணணும்? ஐ மஸ்ட் ஸ்பெசிஃபை த டைரக்ஷன். நான் எந்த டைரக்ஷனில் போகிறேன்னு சொன்னாதான் 30 கிலோமீட்டர் வெலாசிட்டின்னு சொல்லலாம். இல்லைன்னா சொல்லவே கூடாது. வெலாசிட்டியில் கண்டிப்பாக என்ன இருக்கணும்? டைரக்ஷன் இருந்தே ஆகும். சரிங்களா? ரைட். Question number 12 முடிச்சிட்டோம். 13. கீழ்கண்டவற்றில் எது உண்மை அல்ல அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணும்? எது உண்மைன்னு பார்க்கக்கூடாது. சரியா? அவன் என்ன கேட்டிருக்கான்னா உண்மை அல்ல. உண்மை இல்லைன்னா தப்பு. எதுப்பா தப்பு? சில சமயம் எல்லாமே தப்பா தெரியும், சில சமயம் எல்லாமே ரைட்டா தெரியும். சரியா? எது தப்பு? ஒவ்வொரு இயல் எண்ணும் விகிதமுறு எண். கரெக்டா இல்லையா? கரெக்ட். ஒவ்வொரு மெய்யெண்ணும் ஒரு விகிதமுறு எண். கரெக்டா? கரெக்ட்லாம் கிடையாது. விகிதமுறு எண்ணு தான் என்னது? மெய்யெண். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பைங்கிறது மெய்யனா ரியல் நம்பரா? பைங்கிறது ரியல் நம்பரா? என்னது சார் ரியல் நம்பர்னா என்னன்னு கேட்காதீங்க. உங்க நோட் எடுத்து பாருங்க. ரியல் நம்பர்னா என்ன தெரியுமா? ரேஷனல் இர்ரேஷனல் ரெண்டும் சேர்ந்ததுக்கு பேர் ரியல் நம்பர். அப்போ நான் வந்து ஒரு பைங்கிறது மெய்யன்னு, அது பைய போய் எப்படி சொல்லலாம்? விகிதமுறுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. சரியா? அப்போ பி தான் தப்பு, மற்ற எல்லாமே சரி. ஒவ்வொரு முழு எண்ணம் முழுக்கள்னு சொல்லுவாங்க, முழுவெண்ணுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? தமிழ்ல எவ்ரி இன்டிஜர் இஸ் a rational number. ஒவ்வொரு முழுவும் ஒரு விகிதமுறு எண்ணாகும். கரெக்டா? கரெக்ட். ரைட். அடுத்த பின்வருவற்றில் எது முடிவுறு தசம விரிவை பெற்றுள்ளது? முடிவுறு தசம விரிவு என்னன்னு அர்த்தம்? முடியணும், எங்கேயாவது போய் முடியாம இருக்கக்கூடாது. அதாவது என்னது இருக்கக்கூடாது? முடிவுறணும். 10ல் போய் முடியுதோ 20ல் போய் முடியுதோ, பாயிண்ட் எத்தனை டெசிமல்ல போனாலும் முடியணும். எது முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5/32 கண்டிப்பா முடிஞ்சிடும். அது சிம்பிள். நீங்க உடனே கண்டுபிடிச்சாலும் ரொம்ப கஷ்டப்பட வேணாம். 1/12 ஒன்னு 12ஆல வகுக்காது. டீச்சர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க? ஒரு 0 போடு, புள்ளி வைன்பா. முத புள்ளி வை. சரியா? புள்ளி வச்சோம், இன்னொரு 0 சேர்ப்போம். இப்ப 10 வராது. அப்ப என்ன பண்ணு? இன்னொரு 0 சேர்க்கணும். இப்போ அடுத்து 100ல 12 எத்தனை தடவை? எல்லாத்துக்கும் எது முக்கியம்? திரும்ப சொல்லியிருக்கேன், வாய்ப்பாடு முக்கியம். சரியா? 12னா உடனே அங்கே ஆரம்பிக்க கூடாது. எத்தனை 12 இருக்குண்டா 100க்குள்ள? 12 8 96. சரியா? மீதி எவ்வளவு? 40. 40ல் எத்தனை 12? 3 12 36. இனிமே பாரு எல்லாமே 40 எத்தனை வருஷம் ஆனாலும் 40 தான் வந்துகிட்டு இருக்கும். சரியா? அப்ப முடிஞ்சு போச்சு. 2. இது வந்து எப்படிப்பட்டது அப்படின்னா மிக்சடு. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா 0.
0.0 நம்பர் சொல்லுங்க. 1/12 எப்படி சொல்லுங்க? 0.084க்கு மேல ஒரு 4க்கு மேல மட்டும் ஒரு தொப்பி போட்டணும். ரைட். அடுத்து 14க்கு டி, 15க்கு பின்புறவற்றில் எது விகிதமுறா எண்கள்? ஏ பை. 16க்கு பின்வருவற்றில் எது விகிதமுறா எண்கள் ஆகும்? 2 இருக்கு தெரியுமா? 2 மட்டும் விகிதமுறா கிடையாது, விகிதமுறி என்னது? ஏன்னா 25 எடுத்தா ரூட் எடுத்தா என்ன வரும்? 5. அப்புறம் 5 4 9 ரூட் எடுத்தா 3 ஆகும். மற்ற எதையுமே சுருக்க முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. சுருக்க முடிஞ்சா விகிதமுறி எண், சுருக்க முடியாது மற்ற எதுவுமே. அப்ப என்னது? அதெல்லாம் விகிதமுறா எண். ஸோ ஆன்சர் என்ன? 2 தவிர. அப்ப 2 தவிரனா என்னது? டி, டெல்லி. அடுத்து 17 பல்லுறுப்புக்கோவையில் x² மற்றும் x3 கெழுக்கள் என்ன? கெழுக்கள்னு சொல்லுவாங்க அல்லது குணகம்னு சொல்லுவாங்க. the coefficient அப்படின்னு சொல்லுவாங்க. what is the coefficient of this number? x² coefficient is 2 and x ஓட coefficient என்னது? with sin ஓட எடுக்கணும். sin எடுக்காம இருக்க கூடாது. சரிங்களா? sin ஓட இருக்கணும். அப்ப சொல்லுங்க x² க்கு என்னது? -3, x க்கு என்னது? -2. அப்ப ஆன்சர் என்னது? B, பாம்பே. அப்ப இந்த பல்லுறுப்புக்கோவையின் படி என்ன? டிகிரிங்கிறது என்னதுன்னா the highest power of the variable. the highest power of the variable. மாறியோட அதிகபட்ச அடுக்கு என்ன? அதிகபட்ச அடுக்கு என்ன? 3. ஃபர்ஸ்ட் இருக்கிறத போடக்கூடாது, உள்ள இருக்கு 3. இன்னும் கூட வேற ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். இல்ல. ஸோ அதனால ஆன்சர் இஸ் 3. அடுத்து 17க்கு முடிஞ்சாச்சு. 18க்கு சி பார்த்தோம். 19க்கு சிம்பிள். 19க்கு என்ன? மூலம்னு சொல்லுவாங்க, ரூட்னு சொல்லுவாங்க. அது எதை தூக்கி போட்டா அங்க 0 வரும். 3x = 1, x = என்னது? மைனஸா பிளஸ்ஸா? x +1/3 -1/3 +1/3. ஸோ ஆன்சர் என்ன? 19க்கு பி, பாம்பே. 20க்கு x² + 2x = 0. பாத்தீங்க? x². அப்ப x வெளியே எடுத்துடலாம். x + 2 = 0. என்னைக்குமே 2 நம்பரை பெருக்கிறோம். 2 நம்பரை பெருக்கும் போது 0 ஆச்சுன்னா ஏதாவது ஒன்று 0 ஆகணும், இல்லைன்னா 2 0 ஆகணும். அதான் கான்செப்ட். ஸோ therefore x = 0 அல்லது x + 2 = 0. therefore x = என்னது? -2. ஸோ ஆன்சர் என்ன? டி, டெல்லி. 20க்கு டி. அடுத்து 21 one of the factors of x² - 3x - 10 அதோட ஃபேக்டர்ஸ் என்ன? சரிங்களா? ஸோ இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன்ஸ் எப்படி சால்வ் பண்ணணும் பார்த்துருக்கோம், உங்களுக்கு தெரியும் அது. சரிங்களா? ஸோ x² - 3x - 10 = 0. சரியா? x² - 3x - 10 = 0வா? அப்படின்னா என்ன? x² - 3x - 10 = 0. அப்போ இந்த -10 எடுத்துக்கணும். இது எப்படி இருக்குன்னா ax² + bx + c = 0. அப்போ -10. இந்த -10 2 நம்பரை வச்சு பெருக்கினா -10 வரணும், கூட்டினா -3 வரணும். சரியா? அப்போ பார்த்தீங்கன்னா 5 -5 and +2. ஏன்னா 5 2 வித்தியாசம். அப்போ 5 2 எனக்கு மைனஸ் வரணும். அப்போ எங்க மைனஸ் போடணும்னா இங்க மைனஸ் பண்ணணும். அப்போ therefore இங்க மைனஸ் போட்டீங்கன்னா x - 5 வரும். பட் ரூட்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா x = 5 and x = என்னது? -2. ஃபேக்டர்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன வரும்? x - 5 and x + 2. எதுன்னு முக்கியம்? காரணியா, ஃபேக்டர்ஸா, இல்ல ரூட்ஸா? ரூட்ஸ்ங்கிறது வேற, ஃபேக்டர்ஸ் அப்படிங்கும்போது அந்த நம்பர் அது வேரியபிளே வரும். ஸோ இங்க அதுக்கு ஆன்சர் என்ன? சி. 22 ஒரு எண்ணிலிருந்து 24 கழிக்கும் போது அது அந்த எண்ணின் 4/7 மடங்காக குறைகிறது. அந்த எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் யாது? ஆன்சர் என்ன? சி. ஆன்சர் சி. when 24 is subtracted from a number it reduces to its 4/7. ஒன்றும் கிடையாது. அந்த ஒரு ஈக்குவேஷன்ஸ் எப்பவுமே ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? இப்போ இதுக்கு நான் சொல்றதுக்கு ஒரு ஈக்குவேஷன். சரிங்களா? when a number 24 is subtracted from a number, அப்போ எனக்கு ஒரு நம்பர் தெரியாதா? அந்த நம்பர் என்னன்னு வச்சுக்குவேன். அப்போ ஏதோ ஒரு நம்பர் தெரியாது. எக்ஸ்ல இருந்து எவ்வளவு கழிக்கிறேன்? 24. 24 is subtracted from a number, it reduces to its 4/7. அப்போ இப்படி கழிச்சா இது என்ன ஆகுது அப்படின்னு சொல்றானா 4/7 என்ன ஆகுறான்? எக்ஸ். 4/7 of the x. அப்போ இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸ் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் என்ன நம்பர் வருதோ அதோட எதை கூட்டணும்? அதோட இலக்கங்களின் கூடுதல் கேட்க. எக்ஸ் 48. ஆன்சர் என்ன?
சொல்லு கொஞ்சம் நேரம் ஆட்டும். 48னா அது ரெண்டையும் கூட்டி எக்ஸுக்கு என்ன ஆன்சர் வருது? எக்ஸ் வந்து 56. இதை சால்வ் பண்ணுங்க, நான் சால்வ் பண்ண மாட்டேன் சரிங்களா? ஏன்னா இதை கூட சால்வ் பண்ண அப்படியே சால்வ் பண்ணால் அப்படியே நோட்டில் எழுதிக்குவீங்க. முதல் இது என்னன்னு சால்வ் பண்ணும்போது சால்வ் பண்ணுங்க. இதை கணக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணாதான் வரும். இங்கே பார்க்காதீங்க, நான் சால்வ் பண்ணுறேன், அப்புறம் பாருங்கள். இருபத்தி ரெண்டுக்கு ஆன்சர் என்ன? சி. ஏற்கனவே பார்த்துருக்கோம், அதனால உங்களுக்கு நான் ஃபாஸ்ட் சொல்கிறேன். இது எல்லாம் இந்த இதோட எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்டு நான் சொல்யூஷன் உங்களுக்கு தரேன் சரிங்களா? டீட்டெயில்டாக நான் ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு வித் ஷார்ட்கட்ஸோடு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நான் சொல்யூஷன்ஸ் உங்களுக்கு தரேன் இண்டிவிஜுவல். ரைட், அடுத்து 23க்கு ஆன்சர் என்ன? 23க்கு ஆன்சர் என்ன? ஆஃப்னா என்னது? மல்டிப்ளிகேஷன், பெருக்கணும். ஆஃப்னா பெருக்கணும், ஆஃப் அப்படி இருப்பாங்க. இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் ஆஃப்னு இருந்துச்சுன்னா ஆஃப்ங்கிற இடத்துல பெருக்குங்க, அவ்வளோதான். ஆஃப் ஆஃப் 24னா என்ன? ஆஃப் ஆஃப் 24னா என்னது? half into 24. half of 24னா அதானே சொல்லுவோம், 1/4 of அப்படின்ற போது. ஸோ 23க்கு ஆன்சர் என்ன? சி. சரிங்களா? ஸோ வேகமாக நமக்கு சொல்கிறேன், நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், உங்களுக்கு டீட்டெயிலாக அதோட சொல்யூஷன்ஸ் தரேன் சரிங்களா? இப்போதைக்கு அது 24க்கு ஆன்சர் என்ன? 10,000 ரூபாய்க்கு வாங்கி அதை பிக்கு 10 ரூபா, சிம்பிள். 10,000 ரூபாய்க்கு வாங்குறாரா? 10% லாபம் வைக்கிறாரு. 10,000க்கு 10%னா எவ்வளவு? 1000. அப்போ 11,000 ரூபாய்க்கு விற்கிறாரு. சி என்பது 10% நட்டத்துக்கு விற்கிறாரு. அப்போ 11,000க்கு 1000 ரூபாயா? 10% எவ்வளவு? 11,000க்கு 10% எவ்வளவு? 1100. அப்போ 1100 குறைச்சி விற்கிறாரு. அப்போ எவ்வளவு விற்பாரு? 900 ரூபாய்க்கு விற்கிறாரு. சரியா? அப்போ ஆன்சர் என்ன? 900 கிடையாது, அதான் அப்படியே 900. 9,900. ஸோ ஆன்சர் என்ன? 24க்கு டி. 28க்கு டெல்லி. 29க்கு 25க்கு டி. அதில் கரெக்டாக இருங்க. 26க்கு சி. சிம்பிள். y is equal to 4ங்கிறத y is equal to 4 தூக்கி எதில் போடுங்க, எதில் போட்டால் இது சமன்பாடு கரெக்டாக இருக்குதான்னு பாருங்க, அதான் ஆன்சர். 27க்கு இது பிறந்த குழந்தை கூட கேட்டா சொல்லும் சரியா? 27க்கு ஆன்சர் என்ன? பி. 28க்கு ஆன்சர் என்ன? சி. ஜிசிடிங்கிறதுனாலும் ஹச்சிஎஃப்ங்கிறதுனாலும் மீ போ வாங்கிறதுனாலும் 1. 29க்கு சொல்லுங்க. இரு எண்களின் கூடுதல் 60, வித்தியாசம் 8. அந்த எண்கள் யாவை? டி. ஆன்சர்ல இருந்தே போலாம். 30க்கு அந்த மயான அமைதி நிலவுது. சார் 25 முடிவுகளின் சராசரி 18ன்ட்டான். முதல் 12 14ன்ட்டான், அடுத்த 12 கடைசி 12ன்ட்டான். அப்போ நடுவில் உள்ளதை கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? சார் மொத்தம் 25 நம்பர், கடைசி 12 தெரிஞ்சு போச்சு, முதல் 12 தெரிஞ்சு போச்சு. அப்போ மொத்தத்தில் கழிக்கணும். 25 18 பெருக்குனா எவ்வளவு? அப்போ இதுதான் கான்செப்ட். 28 5 25 × 18. இதுல இருந்து எதை கழிக்கணும்? இதுல இருந்து 12 × 14, அப்புறம் மைனஸ் என்னது? 12 × 17. சரிங்களா? இதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சு. ஸோ 20 ஈக்குவல் டு, அப்போ 25 × 25 × 18 மைனஸ், இது ரெண்டுமே மைனஸ், ஆக்சுவலி இங்கே ப்ளஸ் வரும். ஸோ மைனஸுங்கும் போது நான் 12 வெளியே எடுத்துறேன். 12 வெளியே எடுத்தால் அது என்னது? 14 ப்ளஸ் என்னது? 17. சரிங்க. ஸோ அவ்வளோதான். இதை நீங்கள் பெருக்கி ஆன்சர் போட்டிங்கன்னா வந்துடும். ஆன்சர் என்ன? 70
8. 30க்கு B. 31க்கு the sum of the place values of 2 in 2 4 2 4 எவ்வளவு 2 4 2 4 2 4 2 4 சரியா place value of 2 கேக்குறாங்க place value of 2 அப்படினா என்னது 2 இங்க இருக்கு 2 என்னது 2000 இந்த 2 எவ்வளவு 20 so 2020 so D 32க்கு the pair of numbers which is relatively prime கீழ்காண எந்த ஜோடி வந்து சார்பாகா எண்கள் சார்பாகா எண்கள்னா என்ன அர்த்தம் அது ரெண்டுக்கும் டிவைசர் காமன் டிவைசர் இருக்க கூடாது அது ரெண்டே எந்த நம்பரும் வகுக்க கூடாது அப்படி இருக்கக்கூடிய நம்பர் 68 85 வகுக்குமா ஏதாவது சொல்லுங்க ஆன்சர் நீங்க தான் சொல்லணும் 68 எதால வகுக்கும் 17 4 எவ்வளவு 17 நம்பர் 17 4 வந்து 68 சரியா 65 91 வகுக்குமா 13 வகுக்கும் 92 85 வகுக்குமா 102 100 அது வகுக்கும் அப்ப ஆன்சர் என்ன சி வெரி குட் வாட் இஸ் தி யூனிட் டிஜிட் ஆஃப் இது அதே தான் கேக்குறாங்க 7 power 4ன்றாங்க 7 to the power 54 7 to the power 54 னா 52 வரும் அப்ப 2 வரும் 7 power 2 7 power 2 னா ஆன்சர் என்ன 9 so 33 க்கு டெல்லி எல்லாம் பார்த்ததுதான் இருந்தாலும் உங்களுக்கு நான் திரும்ப உங்களுக்கு டீடைல்டு சொல்யூஷனும் தரேன் சரிங்களா ரைட் 34 க்கு என்ன உடனே சொல்லணும் பார்த்த உடனே ஆமா பாருங்க ஒரு இடத்துல 5ல முடியுது இன்னொரு நம்பர் ஈவன்ல முடியுது 0 ஆயிடும் so 34 க்கு C 35 க்கு 37 odd numbers அப்படினா சொல்லிருக்கேன் sum of first n odd numbers n squared முதல் n ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் வந்து n squared அப்ப ஆன்சர் என்ன 37 squared 37 squared கண்டுபிடிச்சா போதும் அது கூட ஈஸி 37 squared கண்டுபிடிக்க தேவையில்லை 37 squared எதுல முடியும் 9ல முடியும் 9ல எத்தனை நம்பர் இருக்கு ஒரே நம்பர் அப்ப எது கண்டுபிடிக்கணும் அவ்வளவுதான் இங்க இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணனும் போட்டு அங்க போய் 37 into 37 டீச்சர் சொல்லி கொடுத்த மாதிரி எல்லாம் பெற கூடாது 26 க்கு the value of proper fraction தகபின்னம் எப்படி இருக்கும் நியூமரேட்டர் சின்னதா இருக்கும் டினாமினேட்டரை விட சரிங்களா தொகுதி வந்து பகுதியை விட சின்னதா இருக்கும் அப்போ வந்து அது கண்டிப்பா அந்த நம்பர் எப்படி இருக்கும் 1 விட the definition of proper fraction இப்படிதான் x by y where x is என்னது less than y x less than y நாவே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அது 1 விட கம்மியா இருக்குமா கூட இருக்குமா 1 விட கம்மியா இருக்கும் ரைட் less than 1 37 find the value of சொல்லுங்க போர்ட் மாஸ் யூஸ் பண்ணுங்க ஆன்சர் என்ன -24 போர்ட் மாஸ் யூஸ் பண்ணா ஈஸி சிம்பிள் பிராக்கெட் ஃபர்ஸ்ட் போடணும் அப்புறம் ஆஃப் அதுக்கப்புறம் டிவிஷனை ஃபர்ஸ்ட் பண்ணணும் இங்க பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறத பண்ணும் எப்பவுமே ரெண்டு பிராக்கெட் இருக்கு ரெண்டு நம்பர் இருந்து அப்படின்னா லெஃப்ட்ல இருந்து ரைட் போணுமா ரைட்ல இருந்து லெஃப்ட் போணுமா லெஃப்ட்ல இருந்து ரைட்டா ரைட்ல இருந்து லெஃப்டா கிளம்புங்க இப்ப சிம்பிளா எக்ஸாம்ல கேட்பாங்க சொல்லுங்க பாருங்க 4 டிவைடட் பை 4 டிவைடட் பை 4 ஆன்சர் சொல்லுங்க பார்க்க யாராவது வாட் இஸ் ஆன்சர் 4 divided by 4 divided by 4 ஆன்சர் என்ன 4 0 மார்க் லெஃப்ட்ல இருந்து வரணுமா ரைட்ல இருந்து வரணுமா இங்க இருந்து வரணும் சரியா அப்போ 4 divided by 4 எவ்வளவு 1 அப்போ 1 divided by 4 என்னது ஆன்சர் அப்ப ஆன்சர் என்னது 1 by 4 38 The difference between two consecutive even numbers அடுத்தடுத்த ரெண்டு ஈவன் நம்பர் எப்படி இருக்கும் எப்பவுமே வித்தியாசம் என்னவா இருக்கும் 2 அந்த 2ங்கிறது என்னது பகாயன் சோ ஆன்சர் பி அடுத்து 39 சிம்பிள் ஆன்சர் என்ன டி தானே பியா டியா அதுக்கு தான் நான் பாம்பேயா டெல்லியான்னு கேட்பேன் ஏன்னா பி டி வித்தியாசத்துக்காக பி ஃபார் பாம்பே பாம்பேனா ஆப்ஷன்ல பாம்பே எல்லாம் போய் பார்க்க கூடாது பாம்பேனா பி டெல்லினா டி ஏ பிரச்சனை இருக்காது சியும் பிரச்சனை இருக்காது இல்லைன்னா அதை கல்கட்டான்னு வச்சுக்கலாம் இதுக்கு ஆன்சர் என்ன பாம்பே அவ்வளவுதான் இனிமே பாம்பே டெல்லி சொல்லுங்க 40க்கு சி அகைன் போர்ட் மாஸ் 41க்கு 41க்கு போட்டுறவா இங்க பாருங்க -2 to the power -2 அப்போ -2 to the power -2 என்ன வரும் this can be written as 1 by -2 to the power +2
கீழே மைனம் போது அதே -2 தான் வரும் சரிங்களா. அப்போ 1/-2 to the power 2 என்ன அர்த்தம்? -2 into -2 1/4. ஸோ ஆன்சர் இஸ் 1/4. ப்ளஸ்ஸா மைனஸா? ப்ளஸ். ஸோ இது 41க்கு டி. 42க்கு ஆன்சர் என்ன? பாம்பே 975. அது எல்சிஎம் கண்டுபிடிச்சு அது கே பண்ணணும். நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்புறம் உங்களுக்கு. அடுத்து 43க்கு ஆன்சர் சொல்லுங்க. எல்சிஎம் எப்போவுமே ஜிசிடியை விட சரியா என்ன சொல்கிறாங்க? ஃபைண்ட் த கரெக்ட் ரிலேஷன் பிட்வீன் ஜிசிடி அண்ட் எல்சிஎம் எப்போவுமே ஜிசிடியை விட என்னவா இருக்கும்? கிரேட்டர் than ஆர் ஈக்குவல்ட்டா இருக்கும். ஈக்குவல்ட்டா கூட இருக்கும். அதான் ரொம்ப முக்கியம். இங்க 5 5 2 நம்பர் இருக்கு. 5 5க்கு எல்சிஎம் என்ன? 5க்கு எல்சிஎம் என்ன? 5. HCF என்ன? 5. அப்ப இங்க 2 என்னவா இருக்கு? ஈக்குவலா இருக்கு. அப்ப ஈக்குவலாவும் இருக்கும். சோ ஆன்சர் என்ன? பாம்பே. 44க்கு க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி என்ன தெரியுமா? 2 நம்பரை கூட்டுறோம்னு வச்சுங்களேன். 2 நம்பரை கூட்டுறோம் அப்படின்னா அந்த கூட்டின நம்பரு அதில் இருக்கிற மாதிரி இருக்காதா? க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. காமுடேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கும்போது என்ன பண்ணுனா, இப்போ 2 நம்பரை கூட்டுறோம். அதாவது க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணுங்க? A + B = B + A சரியா. அதான் முக்கியம். அப்போ க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி வந்து எந்த அடிப்படை செயல்களுக்கு பொருந்தாது? இதை பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்குமே பொருந்தாது சரியா. எதுக்கு வராது? சப்ட்ராக்ஷனுக்கு வராது. எதுக்கு? டிவிஷனுக்கு வராது. சப்ட்ராக்ஷனுக்கு வராது, டிவிஷனுக்கு வராது. ரெண்டுமே போட்டுக்கலாம் சரிங்களா. இதை பொறுத்த வரைக்கும் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்குமே வராது. சப்ட்ராக்ஷனுக்கு வராது, டிவிஷனுக்கு வராது. அடைவு பண்ணு. அடுத்து 45க்கு ஆன்சர் என்ன? பிஓ டிஓ ஏதாவது போட்டு ரைட்டு போட்டுங்க. அடுத்து 45க்கு the decimal method of rupees and paise was introduced in the year 1957. Bombay. Emperor of mathematics studied his primary school in யார்? எம்பரர் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் யாரு? ராமானுஜலாம் கிடையாது. காசு. அவர் ஸ்டடிட் இன் ஜெர்மனி சரியா. உடனே ஈரோடு காஞ்சிபுரம் இதெல்லாம் போய் போட்டுருவீங்களே. இங்க எம்பரர் மேத்தமேட்டிக்ஸுக்கு சம்பந்தமே கிடையாது இங்க சரியா. தனியாவே கொஸ்டினே கேட்டிருந்தாங்க. எம்பரர் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் யாருன்னே கேட்டிருப்பாங்க சரிங்களா. ரைட். அடுத்து 47 LCM of fraction of an integer is எப்போ LCM of fraction வந்து ஒரு இன்டிஜர் ஆகும் அப்படின்னா அந்த டினாமினேட்டர் இருக்கு தெரியுமா, அதோட HCF என்னவா இருக்கணும்? 1 ஆகும். LCM of fractionங்கிறது LCM of numerator by HCF of என்னது? டினாமினேட்டர். அப்போ ஆன்சர் வந்து டெல்லி. 48க்கு 9ஆல வகுப்படுதுயா. 9ஆல வகுப்படுதுன்னா கூட்டினா 9ஆல வகுப்படணும். அப்போ ஆன்சர் என்ன? 0 போட்டாலே போதும். 0 போட்டாலும் சரி 9 போட்டாலும் சரி. ஆனால் கேட்டிருக்குது என்னது? Find the minimum value. Minimum value போது என்னதான் அது? 0. Very good. Find the smallest of the 2-digit number on being divided by 2, 3, 4, 5 leaves 1. அப்போ இது என்னன்னா LCM கண்டுபிடிச்சு -2. ஏதாவது டிஃபரன்ஸ். ஆன்சர் என்ன? C. 50க்கு ஆன்சர் என்ன? எல்லாத்துலேயும் 2 வச்சுட்டு மற்றெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து பெர்ஃபெக்ட் கியூப் ஆயிரும். கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். இப்போ 16 சிம்பிளாக சொல்கிறேன். 16க்கு என்ன பண்ணால் 8 × 2. 8 மட்டும் தனியாக எடுத்துடலாம். 8ங்கிறது என்னது? கியூப் ரூட்டு 2000. அப்போ 2√2. 54க்கு 2 எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 27. 27 என்னது? கியூப் ரூட். அது மாதிரி 14 58க்கு 2ஆல் வகுத்தா மீதி என்ன வரும்? சொல்லுங்கள். 7 729. 729 அது 9√2. அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. முடிஞ்சு போச்சு ஆன்சர். வாட் இஸ் ஆன்சர்? ஏ. அடுத்து 51க்கு ஆன்சர் என்ன? சார் புரியுது. அங்கே பாருங்கள், ஒரு பெரிய நம்பர் கண்டுபிடிக்கிறேன். அப்புறம் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க. நான் திரும்ப சொல்கிறேன். அது எல்லாத்தையும் டீட்டெயில்டாக நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு சரிங்களா. கியூப் ரூட்டா 1458 அப்படின்னு வச்சுங்க. இது 2ஆல் வகுத்து பார்த்தீங்கன்னா என்ன வரும்? திஸ் இஸ் ஈக்குவல் டு கியூப் ரூட் ஆஃப் என்ன சொல்லலாம்? இதை 729 இன்ட்டு என்னது? 2. அப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா கியூப் ரூட் ஆஃப் 729 இன்ட்டு என்னது? கியூப் ரூட் ஆஃப் 2. அப்போ இது கண்டுபிடிக்கலாம். இது எவ்வளவு? 9. இது மாதிரி கியூப் ரூட் ஆஃப் 2 2ன்னு ஒன்று. இதுக்கு 9 வருமா?
இன்னொரு நம்பருக்கு என்ன வரும்? 2 வருமா? 9. இதுக்கு 9ஆ? இதுக்கு 9 வரும். அடுத்ததுக்கு என்ன வரும்? மைனஸ்ல மைனஸ் எத்தனை வரும்? 2. அடுத்து பிளஸ் இதுக்கு எத்தனை வரும்? 3. ஸோ தேர்ஃபோர் மொத்தத்தில் என்ன வரும்? 10. 10 √3 கியூப் ரூட் ஆஃப் 2. 51க்கு ஆன்சர் என்ன? டெல்லி. 52க்கு சி. சிம்பிளிஃபிகேஷன்ஸ் நிறைய ஃபார்முலா கொடுத்துருங்க, அதை அப்ளை பண்ணியிருப்போம், பார்த்துருப்போம். 53க்கு 53க்கு ஆன்சர் என்ன? சி. போய் ஆன்சர் நோட் பண்ணிக்கங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அது டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். 54க்கு ஆன்சர் என்ன? x மைனஸ் 1/xங்கிறது 4. அப்போ x ப்ளஸ் 1/xங்கிறது என்ன? இது எப்படி கண்டுபிடிக்கிறதுக்குன்னா, ஐ வில் கிவ் யூ தி ஐடென்டிட்டி. அந்த ஐடென்டிட்டி வச்சு கண்டுபிடிங்க. x மைனஸ் x ப்ளஸ் 1/x இதான் நான் கண்டுபிடிக்கணும். இதோட ஸ்கொயரை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. x ஸ்கொயர் இல்லை, இது மாதிரி வச்சுக்கங்க. பாருங்க, இது x ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் ப்ளஸ் என்னது 2. அதே மாதிரி வாட் இஸ் x மைனஸ் 1/x ஹோல் ஸ்கொயர்? x ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் மைனஸ் 2. அப்போ இது ரெண்டுக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ தேர்ஃபோர் x ப்ளஸ் 1/x ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு x மைனஸ் 1/x ஹோல் ஸ்கொயர். சரியா? அப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 2 வரும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என்னது மைனஸ் 2 வரும். சரியா? எனக்கு ப்ளஸ் 2 வருது அப்படிங்கிறதுனால அப்போது இந்த பக்கம் ஒரு ப்ளஸ் 4ன்னு சேர்த்துடலாமா? இங்கே ஒரு ப்ளஸ் 4 சேர்த்துடலாமா? சொல்கிறது புரியுது? அப்போ திஸ் இஸ் an ஐடென்டிட்டி. அப்போ இதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ கேன் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். எக்ஸ் மைனஸ் 1/x தான் எனக்கு தெரியுமே. எக்ஸ் மைனஸ் 1/x எவ்வளவு? 4. அப்போ 4 ஸ்கொயர்டு எவ்வளவு? 4 ஸ்கொயர்டு எவ்வளவு? 16. அப்போ 16 இது எவ்வளவு? 16 4 எவ்வளவு? 20. சரியா? அப்போ 20ங்கும் போது வாட் இஸ் எக்ஸ் ப்ளஸ், கேட்குறது என்னது? கேட்குறது எக்ஸ் ஸ்கொயர்டு 1 ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்டு என்ன கேட்குறாங்க? எந்த கொஸ்டின்? எக்ஸ் மைனஸ் 1/x. பாருங்க, இது உங்களுக்கு இந்த வர பாருங்க, a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு வச்சுங்க. இங்கே a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் என்ன வரும்? a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இங்கே a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இருக்குது, பிரச்சனை இல்லை. இங்கே ப்ளஸ் 2ab வருமா? இங்கே எத்தனை இருக்குது? மைனஸ் 2ab வருது. அப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே ஒரு 4ab போட்டோன்னா கரெக்டாக ரெண்டுமே. இப்போ இது ஒரு ஐடென்டிட்டியா? அதே தான் இங்கே பண்ணியிருக்கு. சரிங்களா? அப்போது எக்ஸு மைனஸ் 1/x. சரியா? இங்கே என்ன வரும் அப்படின்னா, திஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸு ப்ளஸ் 1/x ஹோல் ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு என்னது? எக்ஸு மைனஸ் 1/x ஹோல் ஸ்கொயர். இங்கே என்ன வரும்? ப்ளஸ் 4. சரியா? அப்போ வாட் இஸ் எக்ஸ் மைனஸ் 1/x ஹோல் ஸ்கொயர்? எக்ஸ் மைனஸ் 1/x கொடுத்துருக்குல்ல, 16. 16 ப்ளஸ் 4 என்னது? 20. ஸோ தேர்ஃபோர் ஆன்சர் என்னது? √20 தான் வரணும், வேறு எது இருந்தாலும் தப்பு இருக்குல்ல ஆன்சர். அப்போ 2√5. தட்ஸ் ஆல். 55க்கு ஆஃப்னா பெருக்கல், மேலே மைனஸ் போட்டால் அஸ் யூஷுவல் டிவிஷன் அதெல்லாம் பண்ணணும், அவ்வளோதான். ஆன்சர் என்ன? A 7/18. 56க்கு ஆன்சர் என்ன? நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் யூஸ்ட் இன் த பேஜ் ஆஃப் புக் ஹேவிங் 366 பேஜஸ். அப்போ 366 பேஜ் உள்ள ஒரு புக்கில் நம்பர் ஆஃப் பேஜஸ் போகிறதுக்கு 1லேருந்து 9 வரைக்கும் நான் போகிறதுக்கு எத்தனை டிஜிட்ஸ் யூஸ் பண்ணோம்? 9 டிஜிட்ஸ் யூஸ் பண்ணுவேன். 10லேருந்து 99 வரைக்கும் நான் எழுதுறதுக்கு எத்தனை யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா 90 × 2 டிஜிட்ஸ் யூஸ் பண்ணுவேன். 90 × 2 150 டிஜிட்ஸ். அடுத்து 100லேருந்து எவ்வளோ, எந்த பேஜ் வரைக்கும்? 366. 100லேருந்து 366னா எத்தனை நம்பர் இருக்குது? 267 நம்பர். இதுக்கு 3 பெருக்குங்க, இது 3 தான் ஆன்சர், அவ்வளோதான். 7 3 21. ஸோ 9. கண்டிப்பாக ஆன்சர் 0ல் முடியும். 0ல் முடியாது என்னது? பாம்பே. அடுத்து 57.
சீக்கிரம் 57 simple. Asked to find the value of 3 by 8 of a number. The student was by mistake by dividing the number by 3 by 8. Got an answer which exceeded the correct answer by 55. I'll give an equation. சரிங்களா equations பார்த்து பண்றோம். A student was asked to find the value of 3 by 8 of ஒரு நம்பர் 3 by 8 of a number கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன். சரியா 3 by 8 of x கண்டுபிடிக்க சொன்னதுக்கு அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா made a mistake of dividing the number by 8 by 3. அப்போ என்ன பண்ணியிருக்கான் அவன் 8 by 3 ஆல் அதை பெருக்கியிருக்கான். 8 by 3 பெருக்கிறதுனால அந்த ஆன்சர் எவ்வளோ வந்திருக்கு கூட வந்திருக்கு. சரிங்களா this is equal to இதை விட எவ்வளோ கூட 85 கூட. Simplify, get the value of x. What is the value of x? x எவ்வளவு? இதில் 55 சரி. So answer is 55. இதை சால்வ் பண்ணுங்க, find the value of x. ஆன்சர் என்ன? 24. 57க்கு சி, 58க்கு 58க்கு டெல்லி. 58க்கு டெல்லியா ஏயா? நைன் மைனஸ் 2 7 அடிபட்டு போயிடும். சரிங்களா? ஸோ 58க்கு டெல்லி. 59க்கு 59க்கு சி. 60க்கு 60க்கு டெல்லி. 60க்கு டெல்லி. 61க்கு 61க்கு டெல்லி. 62க்கு 62க்கு டெல்லி. 60 the difference of the two number is 11. The 1/5 of their sum is the difference between the two numbers is 11. 1/5 of their sum is 9. Find the numbers. Right? A யும் correct, B D யும் correctங்க. A யும் correct, D யும் correct. ரெண்டுமே கரெக்ட். டிஃபரன்ஸ்னு கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? அவர் ரெண்டு நம்பருக்கு வித்தியாசங்கும் போது அந்த நம்பர் எந்த நம்பராக வேணாலும் இருக்கலாம். அவற்றின் கூடுதலின் ஒரு 1/9 பகுதி 9. ஸோ இட் குட் பி எய்தர் டி ஆர் ஏ. ரெண்டுமே கரெக்ட் தான். அடுத்து 62க்கு 62க்கு ஆன்சர் என்ன? டி. 62க்கு ஆன்சர் டி. 63க்கு ஏலாம் வராது. 63க்கு ஆப்ஷன் இஸ் பி. இது இன்ஃபைனைட் கிடையாது. புள்ளியெல்லாம் வைக்கவே இல்லை. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ரூட் அவ்வளோதான். அப்போ கடைசியில் இருக்கிற ரூட்டுக்கு 1/2 வரும். 1/2க்குள்ள ஒரு 1/2னா எவ்வளோ வரும்? சொல்றது புரியுதாங்க? பாருங்க, இதை மட்டும் சொல்லுங்க சிம்பிளா. இதுக்கு மட்டும் சொல்லுங்க. இது எப்படி எழுதுவீங்க? இது கண்டுபிடிப்பீங்க. வாட் இஸ் திஸ் ஒன்? ஸோ திஸ் இஸ் 6 into 6 பவர் என்னது? 1/2. அப்போ 6 into 6 பவர் 1/2னா என்ன வரும்? 1/2 plus 3/2. 3/2. அப்போ 3/2னா என்ன வரும்? 6 பவர் 3/2 இன்ட்டு என்னது? 1/2. 3/2 இன்ட்டு 1/2னா என்னது? 3/4. அந்த மாதிரி கணிட்டு வரணும். சரிங்களா? அந்த மாதிரி இன்சைடில் இருந்து நெஸ்டட் இன்டர்வல்னு சொல்லுவோம். நெஸ்டட் ஸ்கொயர் ரூட்னு சொல்லுவாங்க. 63க்கு பி. 64க்கு டெல்லி. 65க்கு சி. 66க்கு பாம்பே. 67க்கு பாம்பே. 68க்கு ஏ. 69க்கு டி. ஏன்னா அது n × n + 1/2 ஹோல் ஸ்கொயர். ஸோ 69க்கு டி. 70க்கு
11ஆல் வகுபட வேண்டும் எனில் எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? அப்போது 33ஆல் வகுப்படுதுன்னா என்னது? 11ஆலே வகுபடணும், 3ஆலே வகுபடணும். சரிங்களா? அப்போ பாருங்கள், எக்ஸை விட்டு எல்லா நம்பரையும் கூட்டுங்க. எவ்வளோ வருது? 3 2 2 9 4 x 9. சரியா? இப்போ பாருங்க, இதை நம்ம இதை பார்ப்போம். இதை கூட்டுங்க. 3 2 6 5 5 4 9 9 18 18 எவ்வளவு? 18லேருந்து எவ்வளோ கழிக்கிறேன்? 11 11 கழிச்சா என்ன வரும்? 7. சரிங்களா? அப்போ 7னா இந்த இடத்துல என்ன வந்தால் தான் வர முடியும்? அது இந்த இடத்துல என்ன வரணும்? எக்ஸுங்கிற இடத்துல என்ன வரணும்? 4 எப்படிங்க வரும்? இங்க பாருங்க, இதுதானங்க 3 2 4 9. ஆன்சர் என்ன? 3 4 3 2 5 5 4 9 9 18. சரியா? அப்போ இந்த பக்கம் 9 2 11. இங்க என்ன வரணும்? 7 வந்தால் தான் வரும். ஸோ தேர்ஃபோர் ஆன்சர் 7, நன் ஆஃப் த ஆப்ஷன்ஸ். ஒரே ஒரு ஆன்சர் தான் அதுக்கு. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 7 தான். 7 ஆன்சர்லே கிடையாது. 7 தான் ஆன்சர், வேற எதுவும் கிடையாது. அதில் உள்ள இதெல்லாம் போடக்கூடாது. 7ன்னு தனியாக யாராவது எழுதியிருந்தாங்கன்னா மார்க் போடுங்க, இல்லைன்னா போடாதீங்க. If you know the question is incorrect, then you should provide the answer. அது ஏதாவது 0 1 2 போட்டால் எதுவுமே வராது. அதில் எது போட்டாலுமே தப்பு. ஃபோர் போட்டால் -1 போடுங்க. 7 தான் கரெக்ட், வேற எதுவுமே தப்புன்றாங்க. 7 தவிர வேற எது வந்தாலும் தப்புங்க. 7 is the only answer for this question. ஆப்ஷனில் அவங்க டைப் பண்ணல, வரல, அவ்வளோதான். அந்த ஆப்ஷனில் இல்லை அது. அப்படியே பின்னாடி இருந்து இது கொடுங்க, அந்த உங்கள் ஆன்சர் ஷீட்லாம் கொடுங்க. பின்னாடி இருந்து முன்னாடி உள்ளவங்க கலெக்ட் பண்ணி கொடுத்துருங்க. அப்படியே சீக்கிரம் கொடுங்க. நான் அடுத்த சோசியல் டெஸ்ட் இருக்கு. இந்த 70 questions I'll give you the detailed solution in Tamil and English medium. அங்க பின்னாடி இருந்து அப்படியே கொடுத்து விடுங்க. முன்னாடி கரெக்ட் வந்துடணும் எல்லாரோட ஆன்சர் ஷீட்ஸும். டோட்டல் பண்ணி போட்டுருங்க. இன்னும் திருத்தாமே இருக்கீங்களா?
இங்கே இருக்கிற பேப்பர் 1 யார் கை தூக்குங்க? பேப்பர் 1 ஆல்சோ கொடுங்க. பேப்பர்லாங்க முன்னாடி கொடுத்து விடுங்க. என்ன வரவே இல்லை உங்கள் சைடில் இருந்து, என்ன கூட்டவே இல்லையா? உங்கள் ஆன்சர் ஷீட்லாம் கொடுத்து விடுங்க முன்னாடி. எல்லா ஆன்சர் ஷீட்டும் வரணும். ஒன் ஆஃப் யூ கலெக்டர். So afternoon we have a social test, history of India. Thank you.